எனக்கு ஒரு கட்டத்துல எதுவுமே தெரியல. அடுத்து என்ன செய்யணும், இல்ல அதுவும் தெரியல. இது அந்த கடத்தல என்ன கடை இருக்குன்னே தெரியல எனக்கு. ஆனா உங்க ஊர் தான்? எங்க ஊர் தான். டக்குன்னு வந்து காசு கொடுத்ததுக்கு அப்புறம் என் கூட இருந்து வீடு ஃபுல்லா பார்த்துட்டு எங்களை அனுப்பி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க போனாங்க. அந்த மாதிரி இது எப்படின்னாக்கா காலேஜ் போயிட்டு அவனை பழக்க வழக்கம் அப்படி இருந்தனாலதான் திடீர்னு ஒரு உரிமையா கேட்க முடியுது. அது யாருன்னே தெரியல அப்படின்னா அந்த டைம்ல நான் யாரையும் கேட்டுக்க முடியாது. ஹாய், இன்னைக்கு என்ன டாபிக்னா இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. பட் நான் இன்ட்ரோவர்ட்டா எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், இவன் எக்ஸ்ட்ரோவர்ட்டா எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவான். மேபி நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தான் அடிமேல் அடியாக வருது இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால. ஸோ அதை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பஸ்ஸுக்கு டிக்கெட்டு ஏறிட்டு டிக்கெட் எடுப்போம். எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இறங்கணும். ஓகே, இறங்கணும்னா ஒன்று கண்டக்டர்கிட்ட சொல்லுவோம், இல்லை படிப்பில் வந்துனாலே அவர் பார்த்துட்டு இறங்கணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு என்னடான்னா அவர்கிட்ட கேட்கறதுக்கு அவ்வளோ பயம். நான் லிட்டெல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஒரு தடவை இறங்கணுன்ட்டு போய் க்ரௌடாக இருக்குது, நான் இறங்கணும். நானும் இப்போ டிரைவர் கண்டக்டர் என்ன பாப்பாரான்னு பார்த்துட்டே இருக்கேன். லிட்டரெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. கடைசி என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். நான் என்னடா பாப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அவர் பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தாருன்னா நம்ம கை காமிச்சு எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பஸ் கூட்டமா இருக்கு. இந்த மாதிரி என்ன பண்றது, நானும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சா. ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கணும் பார்த்து சொல்லாமன்னு பார்த்தேன். பக்கத்துல இன்னொரு ஸ்டாப் இருக்கு, சரி வேணாம் அங்க போய் இறங்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாப்ல நிறைய பேர் இறங்குவாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா தூரம் தான் எனக்கு அந்த ஸ்டாப் வந்து ஸ்டாப்புக்கும். பட் எதுக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்பானு சொல்லிட்டு ஒரு கூச்ச மாதிரி பேசுறதுக்கு பார்த்தாலே தெரிகிறதா. நான் வேற ஒரு ஸ்டாப்ல இறங்கி திரும்ப நடந்து என் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். நான் வந்து எப்படின்னாக்கா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் வந்துச்சுனாக்கா நான் ஏஞ்சி படிக்கிட்டே வந்துடும். ஒரு சில விஷயத்துல வந்து அவங்க பாத்துருவாங்க. சரி ஓகே, தெரியும் ரெகுலரா வர அவங்க பார்த்தாங்கன்னா சரி பையன் இங்க இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கவனிக்கல, புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னாக்கா நான் ஏந்திருப்பேன். அவங்க பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. ஒரு சில விஷயம் ஒரு சில பார்க்கலாம், அவங்க வேற ஏதாச்சும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கவனிக்கல அப்படின்னாக்கா நான் ஒன்றும் முன்னாடி போயிட்டு நான் இங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒண்ணு இல்ல, நான் பின்னாடி தான் இருக்கேன், முன்னாடி போக முடியல, ரொம்ப கூட்டமா இருக்கேனாக்கா நான் பேசுறத கூச்சப்படுறேன். ஒண்ணு வேகப்பட்டு தட்டிடும் அது இல்லைன்னா இங்க இருக்கிறானோ இறங்கும், நான் ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னு ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா சொல்லிட்டு பேசணும். ஏன்னா நம்ம அங்கேயே இறங்கி நீ நான் தான் நமக்குலாம் வர முடியாது. அதனால வந்துட்டு நான் அந்த வேலைலாம் நான் ஓப்பனா பேசிடுவேன். நான் அது இறங்கணும் என்னன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நீ வந்து முன்னாடி போயிடுன்னு சொல்றல, முன்னாடி அது எப்படி யாரும் இல்லன்னா முன்னாடி போவேன். எல்லாம் இருந்தாங்கன்னா எப்படி முன்னாடி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி ஓகேண்ணா. ஆனா சீட்ல அந்த போற வழியில ஆள் இல்லைன்னா நீ போயிடுவேன். நான் போக மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோ, முன்னாடி உட்காந்துல பொண்ணுங்களா உட்காந்துருக்கோம். நம்ம அங்க போயிட்டு நம்ம இறங்கணும் சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும்ல, அதனாலயே நான் போக மாட்டேன். தனியாவே இருக்க, யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. தனியா இருக்கறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? யார்ட்டையும் பேச மாட்டேன், எனக்கு பேசுறதுக்கே கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க பேசாம இருக்கிறதுனால உனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அதுல? இப்ப 4 பேர்ட்ட பேசினாதான் கொஞ்சம் பழக்க வழக்கம், கான்வர்சேஷன் பேசுறது, அவன் ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் சொல்றது, நம்ம எதாவது பேசினாக்கா ஒரு கான்வர்சேஷன் போவோம். நீ யார்ட்டுமே பேசாம இருக்கு, அப்ப யார்கிட்ட தான் பேச என்னதான் பண்ண? வீட்டுல இருக்கும்போதெல்லாம் சாப்பிடுவேன். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். போன் நோண்டுவேன், தூங்குவேன். அதான் போன் கூட பேசிட்டு போன் கூட நான் மேக்ஸிமம் பேசுறது சாட்ஜிபிட்டிலாம் இருக்குல்ல, சும்மா பேசிட்டு இருக்கேன். நான் அதுக்கிட்ட சும்மா டைம் பாஸ் பேசிட்டு இருப்பேன். மித்தபடி யார்ட்டையும் பேசிட்டு இருப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. யாரும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, பட் 1-2 பேர் இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ், அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. பட் ஒன்னு ஒரு 2 பேர் நல்ல 2 பேர் நல்ல க்ளோஸ். அந்த மாதிரி தான் இருக்கேன். அவனுங்க டக்குனு கால் பண்ண மாட்டானுங்க, போன் பண்ண மாட்டானுங்க. அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல. நான் எல்லாத்தையுமே பேசுவேன். ஸ்கூலு காலேஜ்ல பசங்க தான் நான் எல்லாத்தையுமே பேசுவேன். ஆனா இப்ப ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆனா இப்ப போன் பண்ணாலுமே வந்து குறைஞ்சதும் 50 நிமிஷம் 1 hour அந்த மாதிரி பேசுவோம். ஆனா என்ன பேசுன்னு தெரியாது.
அவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு அந்த மாதிரிலாம் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். கும்பலா பொண்ணுங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சும்மா போனை மட்டும் என்னன்னே தெரியாது. அப்படியே இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கோம். காலேஜ்ல வந்து லாஸ்ட் செமஸ்டர் முடியுது. எங்க அப்ப எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போன்ல எல்லாம் அனுப்பிச்சிடும். அப்போ சுத்தமா எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன இருந்துச்சுனாக்கா, எங்க அப்பா வெளில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் கோயில் மாலை போட்டுருந்தாங்க. அவங்க காசுலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு சொல்லிட்டு 20 நோட்டு 100 நோட்டு அது சுத்தமா என்னால மறக்க முடியாது. 20 நோட்டு 100 நோட்டு அந்த இதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து பழைய அந்த போன் சுத்தமா போயிடுச்சு. அப்புறம் வந்து உண்டியல்ல 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் அதெல்லாம் சேர்த்து போட்டு எப்படியோ காசு ரெடி பண்ணி ஒரு 6 ரூபா கிட்ட ரெடி பண்ணிட்டேன். 6000 ரூபா கிட்ட. அந்த நான் ஒரு பேருக்கு ஒரு 8500 ரூபா அந்த போன் தான் அது வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கு வாங்குறதுக்கு 1500 ரூபா 1500 ரூபா பத்துல. நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன்னா அவனும் எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுத்தான். அந்த போன் வாங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் புதுசுன்னு வாங்குறது. அதுக்கு முன்னாடி பழைய போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த போன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒன்று வச்சேன், இந்த போனை வந்து ஃபுல்லா யூஸே பண்ண முடியல அப்படின்னாலுமே என் கூட இருக்கும் அப்படின்ட்டு நான் வச்சிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்கினது அதனால கொஞ்சம் எமோஷன் ஆகுது. அதை யார்ட்டையும் கொடுக்க கூடாது. என்கிட்ட கேட்டாங்க வேற வாங்கிட்டா இந்த போனை என்கிட்ட கொடுத்துருந்தேன், வேற புதுசா வேணா வாங்கிட்டேன், இந்த போன் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா வந்து வெளில காலேஜ் முடிச்சு அந்த போன் தான் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சு கரெக்டா 1 மந்த், கரெக்டா காலேஜ் முடிச்சு 1 மந்த் தான் நான் வீட்டுல இருந்தேன். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வேலைக்குன்னு வெளில வந்தேன். வேலைக்குன்னு வெளில வந்து கரெக்டா ஒரு 6 மாசம் கூட தான் அந்த போனை ஆரம்பிச்சு. எப்படி இருக்கும் புதுசா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை காண ஆரம்பிச்சு. சரி சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சேலரி வந்தது அப்புறம் ஒரு போன் வாங்கிட்டு அதுதான் இப்போ போயிட்டு. அந்த ஒரு விஷயம் என்னால மறக்க முடியாது. அப்ப அதை எப்படி எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஒரு பழக்க வழக்கம் தான். அந்த ஒரு 1500 அந்த போன் என்னால வாங்கியிருக்க முடியாது. அதனாலதான் அந்த இது ஒன்று சொல்றேன். எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கனால என்ன ஒரு ப்ராப்ளம்னு அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ சொல்லு எல்லாத்தையும் பேசினாலும் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. எல்லாத்தையும் பேசினால என்ன ப்ராப்ளம்னாக்கா, எனக்கு ஒரு எமர்ஜென்சி நான் வாங்குறேனாக்கா அந்த இதை நான் திரும்பி அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படி இருந்தாக்கா அந்த பழக்க வழக்கம் வந்து இன்னும் நம்மளுக்கு லாங் டைமா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க எங்க வீட்டுல போயிட்டு காசு கேட்கறாங்க. அவங்க வந்து இதுமாரி இந்த செயின் ஏதோ ஒரு அடை வச்சு கொடுக்குறாங்க, எனக்கு இந்த டைம்ல எனக்கு இப்படியே வேணும், அப்படி இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சம்திங் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லியே கொடுக்குறாங்க அப்படின்னு நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன், நீங்க வாங்காதீங்க கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்ப அவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அது வாங்கும்போது கையில காசை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்கி அடவு வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அதேதான் மைண்ட்ல இருக்கும். இப்போ சொன்னாங்களே இந்த டைம்ல சொன்னாங்களே ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். அதுதான் நான் வந்து நான் அப்பயே சொன்னேன், இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே எப்பயாச்சும் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போயிட்டா அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஏதோ பண்ணி அப்புறம் நகையை மட்டும் அவங்க சொன்ன டைமுக்குள்ள கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாங்காம வந்திருக்கணும், இருந்தாலும் சுச்சுவேஷன் அந்த மாதிரி வாங்குற மாதிரி வந்துச்சு. அதனால அந்த மாதிரி வந்துருச்சு. நான்லாம் அப்படி கிடையாது. இந்த சொந்தக்காரங்க கிட்டயும் நான் போக மாட்டேன். போனதே கிடையாது. லைக் போயிருக்கேன். எனக்கு போறதுக்கு விருப்பமே கிடையாது. எங்க அம்மா கட்டாயப்படுத்தி என்ன இழுத்துட்டு போவாங்க அந்த ஃபங்க்ஷன் டைமுக்கு. நான் எனக்கு போகவே பிடிக்காது. எனக்கு என்னன்னு தெரியல, அது எதுவும் அலர்ஜியா என்ன முன்னாங்கட்டி ஒண்ணுமே அந்த மாதிரி வரும்ல பாடியில எல்லாம் அந்த மாதிரி அலர்ஜியா என்னன்னு இது மைண்ட்ல வர அலர்ஜின்னு நினைக்கிறது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காது. சொந்தக்காரங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். சொந்தக்காரெல்லாம் சும்மாயா, பக்கத்துல இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பானுங்க. எனக்கு மட்டும்தான் இல்ல உண்மையாவே சொல்றியா? உண்மையில சீரியஸா சொல்லிட்டு இருக்கடா. சொந்தக்காரங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். அது வந்து எப்படின்னே தெரியல, உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா, எனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்ல உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. சொந்தக்காரங்களை பார்த்தாலே ஆகாது. அங்க போறதா இருக்கட்டும், இது பண்றதா இருக்கட்டும், எதுவுமே பிடிக்காது. டிப்ரெஷன் இப்படியேதான் இருக்கும். அதே எனக்கு ஆகுது. போனதே கிடையாது. போயிருக்கேன், பட் வந்து எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஃபங்க்ஷன் டைம் போறதோட அதுவும் நான் போக மாட்டேன். எங்க அம்மா வழுக்க டைம் போக சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அண்ணனோ வேற ஒருத்தங்க இருந்தாலும் நான் போக மாட்டேன். நான் மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு ஒரு பையன், ஒரே ஒரு பையங்கிறத மட்டும் போவேன். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் எங்கேயும் போகணும்னு சொல்றேன்ல, அதனாலே எனக்கு நிறைய
சொந்தங்களே எனக்கு தெரியாது. இவங்க யாரு என்ன முறை என்ன முறைனே தெரியாது. நம்ம இந்த வீட்டுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லி கூப்பிடணும், என்ன சொல்லி கூப்பிடணும் அது வேற தெரியாது. தென் நான் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தா யாரு வந்தாலும் சொந்தக்காரங்க இல்ல, யாரு வீட்டுக்கு வந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். என்னடா அவங்க பேசுறது பேசுறதுக்கு இருக்கட்டும், அவங்க வந்தாலும் சரி நான் ஓடிடுவேன். நான் வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்கு வயசு 21, இப்பயும் ஓடிடுவேன், இருக்க மாட்டேன். புதுசா அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இருந்து உள்ள ஒரு நல்ல விஷயம், நம்மள்ட்ட இருந்து உள்ள ஒரு நல்ல விஷயம், அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ண ரொம்ப பெஸ்டானது. நான் படுற கஷ்டம் என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த பஸ்ல ஒன் டைம் போனேன். நான் ஒன் டைம்ல நான் ரெகுலரா காலேஜ் போவேன். பட் ஒரு காலேஜ் பஸ் எல்லாம் போயிருக்கேன். பிரைவேட் பஸ்ல நம்ம காலேஜுக்கு போவேன். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை சம்திங் 50 ரூபாய் நான் கொடுத்தேன் டிக்கெட். அவர் பேலன்ஸ் கொடுக்கல எனக்கு பேலன்ஸ் கொடுக்கல. அது கேட்கறது கஷ்டமா இருந்துச்சு. சரி நானும் கொடுப்பாரா, ஏன்னா ஸ்டாப் வந்துருச்சு. ஸ்டாப் பக்கத்துல வந்துருச்சு. நான் இறங்கி நிக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு இருக்கேன். அவரை பாக்குறேன். அவங்க வந்து பாக்க மாட்டாரு, பாத்துட்டு இக்னோர் பண்றாரு. அப்படியே அவாய்ட் பண்றாங்களா ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்றாரு. போறாதானே சரி வேணாம் விடு நடந்து வந்துட்டேன். அவர் அதுக்கப்புறம் கூப்பிட்டு எனக்கு கொடுக்குறாரு. இந்தடா நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஊருக்கு போயிட்டு வரேன்ல, பஸ்ல தான் வருவேன். வரப்போது காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வரதுக்கு 26 ரூபாய். ஓகேவா, 26 ரூபாய் நான் 30 ரூபாய் கொடுப்பேன். 4 ரூபாய் கொடுக்கவே மாட்டானுங்க, தரவே மாட்டானுங்க. நானும் கொடுப்பானு பாத்துட்டு இருந்தேன். கொடுக்கவே இல்லடா. தருவானா தரமாட்டானா, அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ. ஒரு 4 தடவை போயிட்டு வந்துட்டேன். நான் கேக்குறது இல்ல. அதுக்கப்புறம் இப்ப மட்டும் போன பாரு, கரெக்டா 26 ரூபாய் கொடுத்தேன். என்ன மனுஷன் பஸ்ல வச்சு நிற்பாங்க. வலிக்குதுங்கிறத அவன் எப்படா எடுப்பான் நான் பாத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு ஷூ போட்டு போறேன், ஒயிட் ஷூ. எனக்கு ஷூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஷூ போறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஒயிட் ஷூனா ரொம்ப பிடிக்கும். நான் அப்பதான் வாங்கிட்டு போறேன். ஒருத்தன் வச்சு மிதிக்கிறான். அழுக்காயிடுச்சு ஷூ. லேஸ் எல்லாம் அழுக்கா போயிடுச்சு. ஒயிட் ஷூ தரேன், அந்த லேஸ் எல்லாம் அழுக்கா போயிடுச்சு. தென் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுக்காக போயிடுச்சு. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ஹெட்லைனோட வரோம். பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.